வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக வீட்டிலே மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவு எண்ணெய், ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3ஐயும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 1 கப் அளவு துருவின கேரட், 1 கப் அளவு பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மீடியமாக வதங்கினாலே போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அரை மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு ஊறி இருக்கு. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பூரிக்கு உருட்டின மாதிரி உருட்டிக்கலாம். சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி விரிக்கக்கூடாது, பூரிக்கு விரிக்கிற மாதிரி விரிச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இருக்கணும். கொஞ்சமாக மாவு திரட்டிக்கலாம். இதை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது மாவு விரிச்சாச்சு. ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டஃபிங் வச்சாச்சு. இதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் மடிக்க வருமோ அந்த ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி மடித்து எடுத்திருக்கேன். சாரீக்கு மடிப்பு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா சுற்றி மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்ட பிறகு இதை லைட்டாக சுற்றி விடுங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லாத்தையும் மடித்து எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதும் ஸ்டாண்டில் வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. மோமோஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இது லைட்டாக சூடு ஆறுனதும் பிளேட்லேருந்து எடுங்க, இல்லைனா ஒட்டிட்டு வரும். அவ்வளவுதான், மோமோஸ் ரெடி ஆகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.